ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். என்னடா இவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறாளேன்னு நினைக்காதீங்க. டைம் இல்லைங்க, இப்போ தாங்க டைம் கிடச்சிது. ஸோ வீக்கெண்ட் ரொட்டீன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் 8:45 ஆகுது. பனியை பாருங்கங்க, வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ பனிங்க. என்னங்க செய்கிறது, மார்னிங் எந்திரிக்கவே முடியல. ஸோ மெதுவாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி ஸ்கூலும் இருக்குது. ஸோ முடிஞ்ச ஒர்க்கை பண்ணிவிட்டு போகலான்னு இந்த 2 ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலான்னு முடிவு பண்ணி இந்த 2 ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே திங்ஸ் வாங்கலாங்க, அதாவது க்ராசரிஸ் வாங்கலை. அதுதாங்க நம்ம இப்போ வாங்க போகிறோம். க்ராசரிஸ் வாங்குறதுக்கு வழக்கம் போல் டிமார்ட் தாங்க போக போகிறோம். டிமார்ட்டுக்கு தாங்க, வேறு வழியே கிடையாது, நமக்கு ஆப்ஷனே கிடையாது. அதுதாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், இது எங்களோட என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணும். மோஸ்ட்லி வந்து என்ட்ரன்ஸை யூஸ் பண்ணவே மாட்டோம், பேக் சைடு தான் யூஸ் பண்ணுவோம். என்ட்ரன்ஸ் வழியாக ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செம்ம டிராஃபிங்க. அதுவும் இங்கே பொங்கல்னு கொண்டாட மாட்டாங்க, நம்ம மக்கர் சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ டிராஃபிக்கு. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே கேட்கவா வேணும். டிமார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. டிமார்ட் போயிட்டு இது தாங்க வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்னங்கிறது வீட்டில் போய் சொல்கிறேன். இந்த 2 பேக் தாங்க வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து ஒரு ஓரம் கட்டிட்டு அப்படியே போய் ரெஸ்ட்டு தாங்க. என்ன ரெஸ்ட் எடுக்க போகிற, சாப்பிட்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். வரும்போதே வயிற்றை நிரப்பிட்டு வந்துட்டேங்க. என்னங்க பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தாலே குளிருக்கு இங்கேடா போய் படுக்கிறதுன்னு தான் தோணுது, சமையல் பண்ண தோணலை. அதனால் சாப்பிட்டுட்டே வந்துட்டேங்க. வந்து ஒரு ஓரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து படுத்தாச்சுங்க. படுத்துட்டு நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என் தம்பியை உட்காந்துருந்துக்கிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தான் காலையில் எழுந்திரிச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு வேலை, பொங்கலுக்கு 3 நாள் இருக்கிற வேலை என்ன வேலைங்க, வீட்டை க்ளீன் பண்ணணும், மாவு அரைக்கணும். மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு நல்லா சுட ஒரு டீ போட்டு முறுக்கு போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். குடிச்சிட்டு சரி கிச்சன் ஸ்டாண்ட்லேருந்தே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள மாடுலர் கிச்சனுங்க, அதில் உள்ள ஸ்டாண்டை தான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாத்திரம் ஃபுல் வெசல்ஸும் அப்படி இப்படின்னு அங்கே இங்கேயுமா இருந்தது. அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு அதை 1 by 1 எடுத்து கீழே வச்சுட்டு இருந்தேங்க. எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். எது தேவை எது தேவையில்லை. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தோம், எல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. இப்போ நானும் ஜாப் பண்ணுறதுனால என்னால் வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால் நம்ம கம்மியாக வெசல்ஸ் வச்சுருந்தா தான் அதுக்கு தக்கன நம்ம யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டேங்க. பாருங்கள், என் செல்ஃபு ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்குது. இப்படியே எத்தனை நாள் இன்னும் க்ளீனாக வச்சுக்க போகிறேன்னு கரெக்டாக தெரியலைங்க. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது. அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். ஆளுக்கு கொஞ்சமாக வேலையை பிரிச்சுக்கிட்டோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே தனித்தனியாக பிரிச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் அவங்க இருந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது, வீட்டை ஃபுல்லாக ஒட்டரடிக்குது, அந்த மாதிரி ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிச்சன் ஒர்க்கு, மாவு அரைக்கிறது அது ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேங்க. மாவு அரைச்சிக்கிட்டே சைட் பை சைடு என்னோடய வேலையை பார்த்தா மாவு ஃபுல்லாக பொங்கி சைடு வழியாக கீழே ஊற்றிட்டுங்க. எனக்கு 1க்கு 2 வேலையாயிடுச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கே இன்னும் 1 hour ஆகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஓகே, வீடு துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா டிவி பார்த்துட்டே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் டிவியை போட்டுட்டு அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டே நாங்கள் வந்து வீடு துடைச்சிட்டு இருந்தோம். புது மாவு வாங்கிட்டு வந்தோங்க, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்த மாப்புக்கு மாதிரி வரலை. பட் ஆனால் இது 299க்கு வாங்கினேன், அதுக்கு இது ஒருத்தந்தாங்க நான் சொல்லுவேன். அப்புறம் சைடு பை சைடு மாவையும் வலிச்சு வச்சுட்டு அரிசியை போட்டுட்டேங்க. உளுந்தை வலிச்சிட்டேன், அரிசியை போட்டிருக்கேங்க. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மாவெல்லாம் அரைச்சி க்ளீன் பண்ணி முடிச்சு கிச்சனை பார்த்தா ஐயோடா, எனக்கு இப்போவே தலை சுற்றுதுங்க. அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுமே, வேறு வழி இல்லையே, வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கே மறந்து போச்சு என்ன பண்ணுறேன்னு. ஆமாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூஜை பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி வச்சிட்டேங்க. விளக்கி காய வச்சிட்டேன், அதுதாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கவே செஞ்சுட்டேன். வந்து என் ஹஸ்பண்ட் டீ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டு டீயும் போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கலான்னு பார்த்தா
அப்படியே உட்காந்து டீ குடிக்கலான்னு பார்த்தா அப்போ தாங்க நமக்கு அடுத்த வேலை வருது. வாஷிங் மிஷினில் துணி போட்டேன், காய போடுறேன். சரின்னு சொல்லி அதையும் காய போட்டுட்டு நின்னா என் ஹஸ்பண்ட் என்னமோ அவர் செஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோடனே அவங்க போய் கிளிப்பை மாட்டிக்கிட்டு ஷோ காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே விளக்கி வச்ச பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு போட்டுலாம் வச்சு அழகு பார்த்தேங்க. புது சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தாங்க புதுசாக நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோஸு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இவ திருப்பியும் கிளம்பி போகிறாங்கன்னா பார்க்கிங்க, நாளைக்கு பொங்கலுங்க. அதனால் இப்போ போய் வெஜிடபிள்ஸ் வாங்க போகணும். போகிற வழியில் இந்த குப்பையை போட்டுட்டு போயிடலான்னு அதையும் எடுத்துகிட்டு போகிறேங்க. அப்படியே இந்த குப்பையெல்லாம் போட்டுட்டு நம்ம அடுத்தால பார்க்கலாம். குப்பையை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் வாங்கணுங்க. மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினா ரேட்டு கூட நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். அங்கே தாங்க இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு 2வதாங்க நம்ம மார்க்கெட் போகிறோம். மார்க்கெட் போய் நம்ம மீதி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறோம். இப்போ ஆனியன் எங்கே வாங்க போகிறோன்னா எங்கள் சொசைட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் ஆட்டோவில் போட்டு விற்பாங்கங்க. அங்கே தான் நான் இப்போ போய் வாங்க போகிறேன். இந்த ஆட்டோ தாங்க, இந்த ஆட்டோவில் தான் எல்லோரும் வாங்குறாங்க பார்த்தீங்களா. இங்கே தான் நான் போய் வாங்க போகிறேன். நானும் போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன், அப்புறம் ஆனியன் வாங்கியிருக்கேன், அப்புறம் கார்லிக். இந்த 3 தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 3 வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம 2வது இப்போ போகணுங்க. இதை மொத்தம் வாங்குறதுக்கு 200 ஆச்சுங்க. 4 கேஜி வாங்கினேன். 4 கேஜி ஆனியன் 100, பேலன்ஸ் 50-50க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அடுத்து மார்க்கெட் போகணுங்க. மார்க்கெட்டு போகிறதுக்கு தாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்டும் தம்பியும் கீழே நிற்காங்க. நான் மட்டும்தான் மேலே வச்சுட்டு போனேன். வச்சுட்டு இப்போ போகிறேன். போகிற வழியிலே அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏடிஎம் சென்டர் வந்தோம். ஏடிஎம் சென்டர் அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. நான் வாசல் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கேஷ் இல்லைங்க. ஸோ நாங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கிட்டோம். அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டோங்க. என்ன சமையல்னு கேட்டால் மேகி தாங்க செஞ்சேன். அது வீடியோ எடுக்கலை. மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தாங்க காமிக்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவு வாங்கியிருக்கேன். வாங்கி எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு ஃபுல்லாக க்ளீனும் பண்ணி வச்சிட்டேங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்க முடியாதுன்னு இப்போவே எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பொங்கல் விளாக் வருங்க. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.